எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், வேர்க்கடலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளியை இதை மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இதோட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. எல்லாமே நல்லா வெந்ததும் கொஞ்சமாக புளி கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.